வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது புளிச்ச தயிர், தேங்காய், பச்சை மிளகாய். இது அவ்வளோ காரம் இல்லை, உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்றப்ப எடுத்துக்கோங்க. ஜீரகம், இது மூணுத்தையும் அரைச்சி இதில் போட போகிறோம். அடுத்தது வெண்டைக்காய், இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஜீரகம், மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், அப்புறம் குக்கிங் ஆயில். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். முதல்ல இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகத்தை அரைச்சிட்டு வந்திருக்கோம். தயிரில் அரை ஸ்பூன் உப்பு, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத முழுசாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு போடலாம். பேனை போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சூடானோடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுவோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ ஜீரகம் போட்டுருவோம். இது பொரிஞ்சோடனே வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கணும். ஜீரகம் பொரிஞ்சிச்சு, அடுத்தது வெண்டைக்காவை போட்டுருவேன். போட்டு நல்லா வதக்கணும். இது நூல் விடும், அதெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இதெல்லாம் போட்டு கலந்து வச்சிருந்த மோரை ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்தோடனே அணைச்சிடலாம். மோர் குழம்பு ரெடி. உப்பு பத்தலாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போது 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. லேசாக கொதி வருது. 2வது வாட்டி நான் அணைக்க போகிறேன். இது ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.